தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 55 செங்கோன்மை. குறள் எண் 542. வான் நோக்கி வாழும் உலகு எல்லாம் மன்னன், கோல் நோக்கி வாழும் குடி. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், உலகத்தில் உள்ள உயிரினம் எல்லாம் வானிலிருந்து பொழிகின்ற மழையை நம்பி வாழ்வது போல் ஒரு நாட்டிலுள்ள குடிமக்கள் எல்லாம் தங்கள் அரசனின் நீதி தவறாத நல்லாட்சியை எண்ணி பயமின்றி வாழ்வார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், பூமியில் வாழும் அனைத்து உயிரினமும் வானிலிருந்து வருகின்ற மழையை நம்பி வாழ்வது போல பூமியில் வாழும் மனித பிறப்புகள் அனைவரும் நீதி தவறா அரசனின் நேர்மையை நம்பி வாழ்வார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.